இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:16-17 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியம் உடையவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அவர் தேவ ஆலயத்திலே புறா விற்கிறவர்களை கண்டு அதை துரத்தினார், அப்புறப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, இயேசுவுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. இதை ரெண்டு காரியமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று பக்தி, ஒன்று வைராக்கியம். பக்தி என்பது தேவனை சார்ந்திருப்பது, தேவனோடு கூட இருப்பது, தேவனை தேடுவது, ஆராதனையிலே கலந்து கொள்வது, ஆராதனையிலே அவரோடு கூட அமர்ந்திருப்பது, ஜெபிப்பது, தேவனை நோக்கி பார்ப்பது, இப்படியாக ஆராதனை வாஞ்சையோடு தேவன் மீது உள்ள பிரியத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற காரியங்கள் எல்லாம் பக்தியை குறிக்கிறது. பக்தியை குறிக்கிறது. இப்போ பக்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவரோடு கூட சார்ந்து இருக்க வேண்டும், ஆராதனையிலே அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். எப்பெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ, எப்பெல்லாம் ஆராதிக்கணுமோ ஆண்டவரோடு கூட இணைந்திருப்பது பக்தியை குறிக்கிறது. காலை மாலை மதியம் இரவு என்று சொல்லி நம்ம ஆண்டவர் எப்பெல்லாம் சார்ந்திருக்கோமோ அது பக்தியை குறிக்கிறது. வைராக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். இந்த கொர்நேலியு என்கிற மனுஷனுக்குள்ள தேவ பக்தி இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பயந்தவனாய் இருந்ததினாலே தான தர்மங்களை செய்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ள ஒரு வைராக்கியம், கொர்நேலியுக்குள்ள ஒரு வைராக்கியம், பக்தி இருந்தது. தேவனை தேடுகிற ஒரு பக்தி இருந்தது, அவரோடு இணைந்திருக்கிற ஒரு பக்தி இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் கிறிஸ்துவை தேடுகிற, கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும். இந்த வைராக்கியம், இந்த வைராக்கியம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். இந்த கொர்நேலியுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், பாவத்திற்கு விலகி, பாவத்திற்கு தப்பித்து கொள்ளும்படியாக கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய கற்பனைகளின்படி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கொர்நேலியை அர்ப்பணித்தார். அது மாத்திரம் இல்லாமல் தான தர்மங்களை செய்கிறவராகவும் காணப்பட்டார். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் பக்தி வேண்டும், வைராக்கியம் வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே பக்தியோடு இருப்போம், வைராக்கியத்தோடு பாவத்திற்கு விலகி நான் வாழ்வேன், பரிசுத்தமாக வாழ்வேன், தினமும் ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இயேசுவை போல நாமும் பக்தி வைராக்கியத்தோடு வாழ முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய தேவன் தாமே தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.